ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆவணி 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழுங்க. அதே போல் அவங்க தலையெழுத்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து தெரிந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு, என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதனால மீனம் ராசி நேயர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரியாதவங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஸோ ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை பௌர்ணமி என 2 தினங்கள் வரும். இப்படி வரக்கூடிய இந்த 2 தினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகம் பரவியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் வரும்பொழுது தெய்வங்களின் வழிபாடு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய இந்த நாட்களில் தெய்வங்களின் சக்தி அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வோம். அதே போல பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கும் பொழுது சக்தி வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை போன்ற கோவில்களுக்கு சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் சக்தி நாராயண பூஜை, சக்தி கலச வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்வதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய தொழிலில் 2 மடங்கு லாபத்தை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சி ஏற்படலாம். யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சல் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த பௌர்ணமி வழிபாட்டை மாதந்தோறும் செய்வது நல்லதுங்க. அதனால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்து பாருங்க. கல்வி கற்பவர்கள் சிறப்பு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். இந்த ஆவணி பௌர்ணமி நாள கட்டாயம் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்மணிகளை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து பாருங்க. இந்த நெல்மணிகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பா கிடைக்கும். இந்த நெல்மணிகளை வாங்கி உங்க கைகளால் ஒரு பிடியை எடுத்து உங்க வீட்டு பூஜை அறையில் வணங்கி வைத்து பாருங்க. இது எதற்காக இந்த நெல்மணிகளை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை கண்டிப்பாக குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே போல இந்த நெல்மணிகளை இந்த மாதிரி ஒரு ஆவணி பௌர்ணமி நாள்ல நீங்க வாங்கி வைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாத பணத்தை நீங்க பார்க்கலாம். சந்திரனுக்கு உரிய இந்த நெல்மணிகளை வாங்கி இந்த மாதிரி ஆவணி பௌர்ணமி நாள்ல நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா சந்திரனோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாவே கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ஆவணி பௌர்ணமி நாள செய்து பாருங்க. ஸோ ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மீனம் ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ராகுவோடு இணைந்து சென்றிருக்கிறார். ராகுவை போல் கொடுப்பானும் இல்லை என்பது பழமொழி. அப்படிப்பட்ட ராகுவோடு இணைந்து குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும்.
இருப்பினும் இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் அடைகிறார். லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இதனால இந்த மாத பிற்பாதியில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் புதிய முயற்சிகளில் தாமதமும் ஏற்படலாம். அதே போல ஆவணி 1ஆம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செலவு செய்வீர்கள். சம்பள உயர்வின் காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து நீண்ட தூரங்களில் வேலை பார்க்கும் சூழல் அமையலாம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். இல்லத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். உடன் பிறப்புகளின் திருமண முயற்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஆவணி 2ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதார மேன்மை ஏற்படும். புனித பயணங்கள் அதிகரிக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இடம் பூமி வாங்கும் யோகம் கிடைக்கலாம். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துவீங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். சனி பகவான் ஆவணி 7ஆம் தேதி மகர ராசிக்கு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு விரைய சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது லாப சனியாக மாறுவார். சனி வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்தாலும் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படாது. வாக்கிய கணித ரீதியாக வரும் இந்த சனி மாற்றம் ஓரளவு நன்மையை செய்யும். தொழிலில் வளம் சிறப்பாக இருக்கலாம். வெளிநாட்டில் இருந்த அழைப்புகள் வரும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிய போவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. மேல் அதிகாரிகளின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். சிம்மத்தில் சஞ்சரித்து வரும் புதன் ஆவணி 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராத்திய தோஷம் பெற்று புதன் வக்ரம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கல்யாண கனவுகள் நினைவாகும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் தாமதப்பட்ட பத்திரப்பதிவு தடையின்றி நடைபெறும். வெளிநாட்டு வணிகம் பலன் தரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இலகா மாற்றங்களும் சம்பள உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகளும் மத்தியில் முன்னேற்றம் காண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவியர்களுக்கு அதிக முயற்சியும் கல்வியில் கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டிய நேரம் இது. பெண்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். யாரையும் நம்பி எதையும் செய்யவே கூடாது. அதே போல மீனம் ராசி நேயர்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 24, 25 மற்றும் 29. அதே போல செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 9 மற்றும் 10. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னிற மஞ்சள். ஸோ ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இன்னைக்கு இந்த வீடியோல ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக மீனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கேற்ப கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மீனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.